உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கும் ஒரு அறிவியல் அதிசயம் குறித்துதான் இன்று பார்க்க போகிறோம். சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலி நாட்டின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் வெள்ளால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு வேட்டைக்காரன். அவர்தான் ஐரோப்பாவின் மிக பழமையான மம்மி ஓட்சி. ஆனால் இப்போது வெளியாகியுள்ள ஒரு புதிய ஆய்வு இந்த மம்மிக்குள் ஒரு நுண்ணிய உலகம் என்றும் உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஓட்சி இறந்து 5000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டாலும் அவரது உடலுக்குள் இருந்த பாக்டீரியாக்கள் மற்றும் ஈஸ்ட் எனப்படும் நுண்ணுயிரிகள் இன்றும் வளர்ந்து வருவதாகவும் அவை பரிமாண மாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஓட்சியின் உடலை பாதுகாப்பதற்காக அருங்காட்சியகத்தில் -6 டிகிரி செல்சியஸ் குளிரூட்டப்பட்ட அறையில் வைத்துள்ளனர். காலத்தை அப்படியே உறைய வைக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். ஆனால் மைக்ரோபயம் இதழில் வெளியாகியுள்ள ஆய்வின்படி இந்த அதீத குளிரிலும் ஓட்சியின் வயிற்றுக்குள் இருக்கும் நுண்ணுயிரிகள் தங்களை சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு உயிர் வாழ்கின்றன. இத்தாலியின் யூராக் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த முகமது சர்கான் தலைமையிலான குழு ஓட்சியின் தோல் மற்றும் உட்புற திசுக்களை ஆய்வு செய்தபோது இந்த திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்துள்ளன. ஓட்சி இறப்பதற்கு முன்பு கடைசியாக சாப்பிட்ட காட்டு விலங்கு இறைச்சி மற்றும் தானியங்களின் எச்சங்கள் அவரது வயிற்று பகுதியில் உள்ள பாக்டீரியாக்களோடு கச்சிதமாக பொருந்தி போகின்றன. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இன்றைய நவீன நகரங்களில் வாழும் மனிதர்களின் உடலில் இல்லாத சில அரிய வகை பாக்டீரியாக்கள் ஓட்சியின் உடலில் இன்றும் காணப்படுகின்றன. இவை ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் ஒதுக்குப்புறமான பழங்குடியின மக்களிடம் மட்டுமே இன்றும் எஞ்சியுள்ளன. மனித உடலின் ஆரோக்கியம் கடந்த 5000 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது என்பதற்கு ஓட்சி ஒரு நேரடி சாட்சியாக திகழ்கிறார். அனைவரையும் விட விஞ்ஞானிகளை அதிகம் வியக்க வைத்தது அங்கிருக்கும் ஈஸ்ட் கிருமிகள் தான். கடந்த 9 ஆண்டுகளில் மட்டும் ஓட்சியின் உடலில் சில குறிப்பிட்ட ஈஸ்ட் இனங்கள் மட்டும் பல மடங்கு பெருகியுள்ளன. பொதுவாக உடலை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் பெனால் போன்ற கிருமி நாசினிகளை உணவாக உட்கொண்டு இவை உயிர் வாழ பழகிக் கொண்டன. சாகாவரம் பெற்ற இந்த நுண்ணுயிரிகள் ஓட்சியின் உடலை மெல்ல மெல்ல உள்ளிருந்து அரித்துவிடுமோ என்ற அச்சமும் இப்போது அருங்காட்சியக பராமரிப்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. வேட்டைக்காரன் மறைந்தாலும் அவருக்குள் இருந்த உயிர் இன்னும் மாரத்தான் ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பது இயற்கையின் மிகப்பெரிய விந்தைதான்.